முட்டை உடம்புக்கு நல்லதா கெட்டதா? முட்டை சாப்பிட்டா ஹேர் ஃபால் ஆகுமா, ஹேர் ஃபாலை தடுக்குமா? முட்டை சாப்பிட்டா இன்டைஜஷன் ஆகும், முட்டை சாப்பிட்டாக்கா எனக்கு கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் வரும். இந்த மாதிரி முட்டையில் வந்து ஏகப்பட்ட டவுட்ஸ்லாம் இருக்குது, ஏகப்பட்ட பிரச்சனைகள்லாம் இருக்குது. இதில் உண்மை என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் விரிவாக பார்க்க போகிறோம். நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும், முட்டை வந்து ரொம்ப நல்லது. முட்டையில் வந்து நிறைய நியூட்ரியன்ஸ் இருக்குது, அது வந்து ஒரு கம்ப்ளீட் ப்ரோட்டீன், அதனால் அதை டெய்லி எடுக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, நம்மளும் கேட்டிருக்கோம். ஆனாலும் நிறைய பேருக்கு நிறைய சந்தேகங்கள்லாம் இருக்குது. ஸோ ஒரு நாளைக்கு எத்தனை முட்டை சாப்பிட்றது அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட்டு டவுட்டு. ஸோ முட்டை அப்படிங்கிறது ஜென்ரலாக ஒருத்தர் இருக்கார் அப்படின்னாக்கா அவருக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, அவருக்கு வந்து எந்த ஒரு லிவர் ப்ராப்ளமோ இல்லைன்னா ஹைப்பர் டென்ஷனோ கொலஸ்ட்ராலோ இல்லைனா வந்து டயபெட்டிக்கோ இதெல்லாம் இல்லை, நார்மலாக இருக்கார், அவர் வந்து எந்த எக்ஸசைஸ்லாம் பண்ணுறதே கிடையாது, ஒரு ஜென்ரலான ஒரு ஹெல்த் ஒரு ஆள் அப்படின்னாக்கா அவர் வந்து ஒரு நாளைக்கு ஒரு முட்டை தாராளமாக எடுக்கலாம், சமயத்தில் 2 முட்டை கூட எடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி முட்டை வந்து ஒரு நாளைக்கு 1 எடுக்கிறதுனாலையோ 2 எடுக்கிறதுனாலையோ நமக்கு ஏதாச்சும் பிரச்சனைகள் வருமா அப்படின்னா கண்டிப்பாக வராது. ஸோ தாராளமாக வந்து ஒரு காமனாக இருக்கிற ஒரு மனுஷன் வந்து ஒரு நாளைக்கு ஒரு முட்டை வந்து சேஃபாக எடுக்கலாம். ஸோ வாரத்துக்கு 7 நாளும் 7 முட்டை சாப்பிட்லாம். ஓகே, நான் வந்து ஏதாச்சும் ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணுறேன், நான் வந்து ஜிம்முக்கு போகிறேன், எக்ஸசைஸ் பண்ணுறேன் அப்படின்னாக்க உங்களுடைய ப்ரோட்டீன் ரெக்குயர்மெண்ட்டை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து முட்டையோடைய குவான்டிட்டியை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், 1 2 சேர்த்து சாப்பிட்லாம். ஸோ அது உங்களுடைய ரெக்குயர்மெண்ட்டை பொறுத்து தான் இருக்குது. அடுத்தது முட்டை சாப்பிட்டோன்னா கொலஸ்ட்ரால் ஏறும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ கொலஸ்ட்ரால், ரத்தத்தில் உள்ள கொலஸ்ட்ராலுக்கும் முட்டையில் உள்ள கொலஸ்ட்ராலுக்கும் சம்மந்தம் கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கணும். நம்ம சாப்பிட்ற கொலஸ்ட்ரால் வந்து அப்படியே நம்ம பாடியில் வந்து கொலஸ்ட்ராலாக மாறுமான்னா மாறாது. ஸோ நம்ம சாப்பிட்ற உணவில் உள்ள கொழுப்பு எல்லாமே டைஜஷன் ஆகி அதுலேருந்து பிரிஞ்சு அதுலேருந்து ரத்தத்தில் உறிஞ்சி அதுக்கப்புறம் தான் வந்து நமக்கு எனர்ஜியாக கிடைக்கும். அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து கொலஸ்ட்ராலாக வந்து நம்ம பிளட்டில் வந்து ஆட் ஆகும். ஸோ நம்ம பிளட்டில் இருக்கிற கொலஸ்ட்ரால், கெட்ட கொலஸ்ட்ரால் வந்து இருக்குல்ல, அதாவது ஹார்ட் டிசீஸ்லாம் வர்றதுக்கான கொலஸ்ட்ரால், இது எல்லாமே வந்து ட்ரான்ஸ் ஃபேட்னு சொல்கிற பொரித்த உணவுகள் சாப்பிட்றதுனால வர்ற ஒரு கொழுப்பு தான். ஸோ நம்ம முட்டையில் இருக்கிறது ஒரு நல்ல கொழுப்பு, அது வந்து உடம்புக்கு நல்லது தான் பண்ணும். அதனால் வந்து கொலஸ்ட்ரால் லெவல் ஏறுமான்னா ஏறவே ஏறாது. ஸோ பிளட்டில் உள்ள கொலஸ்ட்ராலுக்கும் ஃபுட்டில் உள்ள கொலஸ்ட்ராலுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ ஃபுட்டில் கொலஸ்ட்ரால் இருந்ததுன்னா பிளட்டில் ஏறுமான்னா ஏறாது. கொலஸ்ட்ராலுக்காக நீங்கள் முட்டையை சாப்பிடாமல் இருக்கீங்கன்னா அது வந்து தப்பு, தாராளமாக சாப்பிட்லாம். ஸோ முட்டையில் வந்து நிறைய நியூட்ரியன்ஸ் இருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா பயோட்டின், கெரட்டின், ஜிங்க்கு, செலினியம், இந்த மாதிரி நிறைய நியூட்ரியன்ஸ்லாம் இருக்குது. ஸோ இந்த நியூட்ரியன்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுடைய ஹேர் ஃபாலை தடுக்கிறதுக்கு யூஸ் ஆகும். ஓகேங்களா? ஹேர் ஃபாலுக்கு வந்து இந்த நியூட்ரியன்ஸ்லாம் ரொம்ப முக்கியம். ஸோ அதெல்லாம் முட்டையில் இருக்குது. ஸோ இந்த முட்டையில் சாப்பிட்ற இந்த நியூட்ரியன்ஸ்லாம் உங்கள் பாடி வந்து அப்சர்வ் பண்ணி உங்களுக்கு எந்த ஹேர் ஃபாலை வந்து தடுக்கும். ஸோ ஹேர் ஃபால் நல்லா க்ரோ ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ ஹேர் நிறைய க்ரோ ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். வேறஸ் வந்து உங்களுக்கு வந்து ஜெனட்டிக்கலாக வேறு ஏதாச்சும் ப்ராப்ளம் இருந்து அந்த ஹேர் ஃபால் ஆகுது அப்படின்னாக்க இந்த முட்டை சாப்பிட்றதுனால அது ஆகுதுன்னு சொல்லி நீங்கள் வந்து மிஸ்கன்செப்ஷன் பண்ணிக்கிறாங்க. ஸோ முட்டை சாப்பிட்றதுனால ஹேர் ஃபால் ஆகுமான்னா முட்டை சாப்பிட்றதுனால கண்டிப்பாக ஹேர் ஃபால் ஆகாது. ஸோ இந்த முட்டையில் உள்ள நியூட்ரியன்ஸ் எல்லாமே நம்ம பாடி வந்து கரெக்டாக எடுத்துக்கிச்சு அப்படின்னாக்கா அது வந்து உண்மையிலே ஹேர் ஃபாலை தடுக்கும். ஸோ அப்போ முட்டையில் உள்ள இந்த நியூட்ரியன்ஸ் நம்ம எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னாக்கா ரொம்பவும் அதாவது டீப் ஃப்ரை பண்ணி இந்த முட்டையை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா இதில் உள்ள நியூட்ரியன்ஸ் வேல்யூலாம் குறைஞ்சி இதெல்லாம் போயிடும். ஸோ அப்போ வந்து ஒரு ஆஃப் பாயில்டாக நீங்கள் வந்து இந்த முட்டையெல்லாம் சாப்பிட்றீங்க, ஒரு நாளைக்கு 1 சாப்பிட்றீங்க அப்படின்னாக்கா அதில் உள்ள நியூட்ரியன்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து சேர்ந்துடும், பாடிக்கு வந்து அப்சர்வ் ஆகும். ஸோ அந்த நியூட்ரியன்ஸ் வந்து எதுவுமே வந்து சமைக்காதனால வீணாக போகாது. ஸோ இல்லைன்னா நீங்கள் எப்படி சாப்பிட்ணும் அப்படின்னா முட்டையை வந்து ரொம்ப சாஃப்ட் பாயில் பண்ணி சாப்பிட்ணும். சாஃப்ட் பாயில்னால் வந்து ரொம்ப லைட்டாக பாயில் பண்ணி சாப்பிட்ணும். முட்டையை ரொம்ப நேரம் வேக வச்சிங்கன்னா அந்த ஒயிட் பார்ட் இருக்குல்ல அது எல்லாமே வந்து ரொம்ப திக்காயிரும். ஸோ ஒரு மாதிரி ரப்பர் மாதிரி ஆயிரும். ஸோ அந்த மாதிரி பண்ணி நீங்கள் சாப்பிடக்கூடாது. சாப்பிட்டிங்கன்னா அதில் உள்ள நிறைய நியூட்ரியன்ஸ் வந்து போயிடும். இப்போ சாஃப்ட் பாயில் அப்படின்னாக்கா ரொம்ப இலகுவாக இருக்கும். ஸோ அப்போ வந்து சாப்பிடும் போது ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். ஸோ அதில் இந்த எல்லோ யோக்கு பார்த்திங்கன்னா அப்படியே இருக்கும். ஸோ ஓரளவுக்கு வந்து ஒரு 50-60% தான் பாயில் ஆகிருக்கும். ஸோ அந்த கண்டிஷனை நீங்கள் சாப்பிடும்பொழுது அதில் உள்ள நியூட்ரியன்ஸ் எதுவுமே மிஸ் ஆகாது, அது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஆஃப் பாயிலாக சாப்பிட்லாம். ஸோ ரெகுலராக நீங்கள் வந்து ஆஃப் பாயிலாகவே நீங்கள் எடுத்துக்கிட்டு இருக்கிறது அட்வைசபிள் கிடையாது. அப்பப்போ நீங்கள் அந்த மாதிரி எடுக்கலாம். இல்லைன்னா இந்த மாதிரி சாஃப்ட் பாயில் பண்ணி சாப்பிட்லாம். இப்படி சாப்பிட்டீங்க அப்படின்னாக்க உங்களுடைய ஹேர் ஃபாலை வந்து தடுக்கிறதுக்கு தான் யூஸ் ஆகுமே தவிர ஹேர் ஃபால் இதனால் ஆகாது. ஸோ முட்டையை வந்து நம்ம எப்போயுமே ஒரு ஃப்ரெஷ்ஷாக வாங்கி யூஸ் பண்ணோம் அப்படின்னாக்கா நல்லாயிருக்கும். ஸோ நம்மக்கிட்ட கைக்கு வந்து முட்டை வந்து சேரும்போதே பார்த்திங்கன்னா ஒரு 2-3 நாள் கழித்து தான் வருது. ஸோ அப்போ அந்த மாதிரி முட்டை வரும்பொழுது அது வந்து
ஃப்ரெஷ்ஷாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறத செக் பண்ணுறது எப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாருக்கு தெரியும். ஸோ ஒரு தண்ணியில் நீங்கள் ஒரு முட்டையை போட்டிங்க அப்படின்னாக்கா முட்டை வந்து கீழே போய் செட்டில் ஆகிடணும். ஸோ கீழே போய் செட்டில் ஆகாமல் அது வந்து மிதந்தது அப்படின்னாக்கா அது வந்து முட்டையோட குவாலிட்டி வந்து கொஞ்சம் புவராக இருக்குது, இது வந்து கொஞ்சம் நாள்பட்ட முட்டைன்னு அர்த்தம். எதனால் வந்து இது மிதக்குது அப்படின்னாக்கா அந்த முட்டையில் உள்ள எல்லோ அண்ட் ஒயிட் இருக்குல்ல, அது மீறி அதில் வந்து நிறைய ஏர் போய் உள்ளே போய் ஃபார்ம் ஆகிடும். ஸோ அந்த ஏர் போய் உள்ளே ஃபார்ம் ஆகிறதுனால அது மிதக்கும். ஸோ அப்போ அந்த முட்டை வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கான்னா ஃப்ரெஷ்ஷாக கிடையாது. ரொம்ப நாள் ஒரு வாரம் 10 நாள் ஆயிடுச்சுன்னா அந்த மாதிரி ஆகிடும். ஸோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற முட்டை என்ன ஆகுனா கீழே போய் செடிமெண்ட் ஆகிடும், கீழே போய் தங்கிடும். கீழே போய் தங்கும்போது படுக்கையில் இருந்தாலும் சரி நேராக நின்னாலும் சரி அந்த முட்டை வந்து ஓரளவுக்கு நல்ல ஃப்ரெஷ்ஷான முட்டை தான். ஸோ அந்த மாதிரி நீங்கள் செக் பண்ணி சாப்பிட்றது ரொம்ப நல்லது. அந்த மாதிரி முட்டையை வந்து வாங்கி ரொம்ப நாள் கழித்து நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னாக்கா இந்த மாதிரி செக் பண்ணி எடுங்க. அப்படி இல்லைன்னா ஃப்ரெஷ்ஷாக அப்பப்போ வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். ஸோ முதலே சொன்ன மாதிரி முட்டையை வந்து நீங்கள் எப்படி குக் பண்ணி சாப்பிட்ணும் அப்படின்னாக்கா சாஃப்ட் பாயில்ஸ் பண்ணி சாப்பிட்றது, அதை வேக வச்சு சாஃப்ட் பாயிலாக சாப்பிட்றது ரொம்ப நல்லது. ஸோ அதே நேரத்தில் ஒரு வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டு நீங்கள் வந்து ஒரு ஆம்லேட்டாக எடுத்து சாப்பிட்றீங்க அப்படின்னா அந்த ஆம்லேட்டை ரொம்ப தீயக்கூடாது, சரிங்களா, ப்ரௌனிஸாக மாறக்கூடாது. ஸோ ஓரளவு ஒரு ஆஃப் பாயிலாக ஒரு முக்கால் பாயில் ஆகிருந்ததுனாலே போகிறோம். ஸோ அப்போ வந்து அதில் உள்ள நியூட்ரியன்ஸ் எல்லாமே அப்படியே இருக்கும். ஸோ அதே மாதிரி முட்டையை வந்து நீங்கள் பொரியல் பண்ணும்பொழுது ரொம்ப நேரம் வந்து அதை வந்து ஹார்ட் பண்ணிடக்கூடாது. ஸோ சாஃப்டாகவே அந்த பொரியலை வச்சு நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா இது எல்லாமே வந்து இந்த நியூட்ரியன்ஸ் வந்து கெடாமல் உங்களுக்கு வந்து கிடச்சிரும். ஸோ எதையுமே நீங்கள் வந்து டீப் ஃப்ரை பண்ணி முட்டையை சாப்பிட்றது, இல்லைனா அதை வந்து மாவை போட்டு பிசைஞ்சி அதுக்கப்புறம் அதை ஏதாச்சும் பண்ணி சாப்பிட்றது, இல்லைனா வந்து வேறு ஏதாச்சும் சுட்டு சாப்பிட்றது, இந்த மாதிரிலாம் பண்ணி அதை ஹார்ட் ஆக்கிட்டீங்க அப்படின்னாக்கா அதோடைய தன்மை போயிடும். ஸோ அதில் உள்ள நியூட்ரியன்ஸ்லாம் வந்து குறைஞ்சிரும். ஸோ அப்போ வந்து சாஃப்ட் பாயில் பண்ணி சாப்பிட்றதும் பொரியலோ ஆம்லேட்டோ பண்ணாலும் ரொம்ப சாஃப்டாக இருக்கணும். அது அந்த மாதிரி தான் நீங்கள் சாப்பிடணும். முட்டையில் வந்து எல்லோ வந்து சாப்பிடக்கூடாது, அது ரொம்ப கொலஸ்ட்ராலு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நினச்சிட்ருக்காங்க. அப்படி கிடையாது. ஒரு ஹோல் முட்டையில் வந்து பார்த்திங்கன்னா 16 விதமான அமினோ அமிலங்களும் இருக்குது. ஸோ ஒரு கம்ப்ளீட் ப்ரோட்டீன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி எல்லாமே இருக்குது. அதில் பார்த்திங்கன்னா எல்லோவில் வந்து கொலஸ்ட்ராலும் இருந்தாலும் அதே நேரத்தில் நிறைய நியூட்ரியன்ஸ் வந்து அதில் தான் இருக்குது. ஸோ அப்போ எல்லோ வந்து நம்ம தவிர்க்கணுமானா தவிர்க்க வேண்டியது இல்லை. ஒரு நாளைக்கு 1 or 2 சாப்பிட்றோம் அப்படின்னாக்கா தாராளமாக அந்த எல்லோவோட சேர்த்து நம்ம சாப்பிட்லாம். ஸோ அந்த எல்லோவில் நிறைய நியூட்ரியன்ஸ் இருக்குது, நியூட்ரியன் டென்ஸ் அது. ஸோ அதனால் எல்லோவை மிஸ் பண்ணவே கூடாது. ஸோ முட்டையை வந்து ஒரு நல்ல டெம்பரேச்சரில், அதாவது ரொம்ப ஹீட் ஆகாத ஒரு இடத்துல நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னாக்கா அது ரொம்ப நாள் நல்லாயிருக்கும். ஸோ நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜில் கொண்டு போய் அதை வச்சுருவாங்க. ஸோ ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு மற்ற ப்ராடக்டோட அது மிக்ஸ் ஆகாமல் தனியாக ஒரு பேக் பண்ணி நீங்கள் வச்சுருந்தீங்க, அதை கவர் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னாக்கா அந்த முட்டை வந்து கொஞ்ச நாள் நல்லாவே இருக்கும். ஸோ நீங்கள் அந்த மாதிரி ஸ்டோர் பண்ண முடிஞ்சால் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். இல்லைன்னா நீங்கள் வெளியில் வைக்கவும் பொழுது அந்த இடத்துல வந்து டைரெக்டாக வந்து லைட் படுற மாதிரியோ சன்லைட் படுற மாதிரியோ வெளிச்சமாக உள்ள இடத்துல வைக்கக்கூடாது. ஓரளவு க்ளோஸ்டாக ஒரு நல்ல கபோர்டுக்குள்ளே ஒரு நார்மலான டெம்பரேச்சர் மெயின்டைன் ஆகிற மாதிரி இடத்துல நீங்கள் வச்சிங்க அப்படின்னாக்க உண்மையிலே அந்த முட்டை வந்து ஒரு வாரம் வரைக்கும் நல்லாயிருக்கும். ஸோ முட்டையை வந்து நீங்கள் வந்து ஏதாச்சும் உடச்சி நீங்கள் ஏதாச்சும் பண்ண போகிறீங்க அப்படின்னாக்கா எப்படி உடைக்கணும் அப்படின்னாக்கா மேலே வந்து தட்டக்கூடாது. ஸோ சைடாக வச்சு முட்டையை வந்து நீங்கள் ஒரு தட்டினீங்கன்னா அந்த முட்டை வந்து பாதியாக அந்த ஓடு உடையும். ஸோ அப்போ பார்த்திங்கன்னா அந்த முட்டையில் உள்ள ஓடுலேருந்து ஏதாச்சும் பீஸ் வந்து அதில் உழுவுறதுக்கான சான்சஸ் வந்து ரொம்ப கம்மி. அப்போது நீங்கள் வந்து லைட்டாக தட்டும்போது தான் அந்த முட்டை யோக் வந்து அப்படியே ஃபுல்லாக வந்து விழுந்தது அப்படின்னாக்கா அந்த முட்டை வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு அர்த்தம். ஸோ நீங்கள் உடைக்கும் போது ரொம்ப அழுத்தி உடைச்சிட்டிங்க அப்படின்னாக்கா அந்த எல்லோ வந்து பிரேக் ஆகிரும். ஸோ எல்லோ பிரேக் ஆகிடுச்சுன்னா இது வந்து ஃப்ரெஷ்ஷான முட்டையா இல்லையான்னு நம்மளால் கண்டுபிடிக்கவே முடியாது. ஸோ அதனால் முட்டையை வந்து மேலே உடைச்சோம் அப்படின்னாக்கா அந்த பீஸ் வந்து உள்ளே போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அதாவது ஓடோட பீஸ் வந்து உள்ளே போயிடும். அப்புறம் அதை எடுக்கிற மாதிரி இருக்கும். அப்படி இல்லாமல் படுக்கையாக வச்சு நீங்கள் வந்து உடச்சிங்க, சென்டராக ஒரு தட்டினீங்கன்னா கொஞ்சம் சேஃபாக உடையும், ஃப்ரெஷ்ஷாக இருக்கான்னு செக் பண்ண முடியும். ஸோ அதில் வந்து முட்டை ஓடும் வந்து எதுவும் வராது. ஸோ முட்டையை உடைக்கும் போது இதை பார்த்து உடைங்க. ஸோ ரெகுலராக வந்து ஒரு முட்டை கடையில் போய் முட்டை வாங்கினோம் அப்படின்னாக்க அந்த முட்டை வந்து ஓரளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம நம்பலாம். ஸோ மளிகை கடையிலையோ வேறு எது பொட்டி கடையிலையோ போய் முட்டை வாங்கினோம் அப்படின்னாக்கா அவங்க எவ்வளோ நாள் முன்னாடி வாங்கி வச்சாங்கன்னு நமக்கு தெரியாது. ஸோ அதனால் அந்த மாதிரி இடத்துலலாம் வாங்குறது வந்து உங்களுக்கு அவாய்ட் பண்ணிடுங்க. ஸோ முட்டையை நீங்கள் சூப்பர் மார்க்கெட்டில் போய் வாங்குவீங்க அப்படின்னாக்கா அங்கே ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ எக்ஸ்பைரி டேட் பெஸ்ட் பிஃபோர்லாம் இருக்கும். ஸோ நீங்கள் அதை வாங்கி யூஸ் பண்ணிடலாம். அங்கே வாங்க மாட்டேன், நான் வந்து மார்க்கெட்டில் தான் போய் வாங்குவேன் அப்படின்னாக்கா நல்ல ரெகுலராக முட்டை கடையாக பார்த்து வாங்கினீங்கன்னா அங்கே ஃப்ரெஷ்ஷாகவே ஓரளவுக்கு இருக்கும். ஸோ நீங்கள் அதை வாங்கிடலாம். வேறு பெட்டி கடையில் இங்கெல்லாம் வாங்கினீங்கன்னா ஒரு தடவை அதை செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஸோ மொத்தத்தில் பார்த்திங்கன்னா முட்டை வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ வெயிட் மேனேஜ்மெண்ட் பண்ணுறவங்களுக்கு வந்து முட்டையோடு சேர்த்து அவங்க சாப்பிடும்போது, அதாவது அவங்களுடைய பிரேக்ஃபாஸ்ட்லேயோ லஞ்ச்லேயோ ஒரு முட்டை இருந்ததுன்னா ஃபஸ்ட்டு அவங்க முட்டையை சாப்பிட்டாங்க அப்படின்னாக்கா அவங்களுக்கு வந்து ஃபுட்டோடைய குவான்டிட்டி வந்து குறையும். அந்த குவான்டிட்டி குறையிறதுனால அவங்களுக்கு வந்து வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும்.
ஸோ ஒரு மாதிரி மசில் பில்டிங்லாம் பண்ணுறாங்க, எக்ஸசைஸ்லாம் பண்ணுறாங்க, அவங்களுக்கு வந்து ப்ரோட்டீன் ரெக்குயர்மெண்ட் நிறையா இருக்குது அப்படின்னாக்கா அவங்க தாராளமாக வந்து முட்டையை எடுத்துக்கலாம். அவங்களுக்கு வந்து ஒரு நாள் ப்ரோட்டீன் ரெக்குயர்மெண்ட் எவ்வளோ இருக்கோ முட்டையை வந்து நிறையா சாப்பிட்றதுனால அது வந்து ஈஸியாக ஈடுகட்ட முடியும். ஸோ ரொம்ப எக்கனாமிக்கலாகவும் இருக்கும், நியூட்ரிஷனல் டென்ஸாகவும் இருக்கும், ரொம்ப சேஃபாகவும் இருக்கும். முட்டையில் வந்து கொலின் இருக்குது, அது வந்து பிரெயின் ஹெல்த் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முட்டையில் வந்து லியூட்டின் அண்ட் ஜாந்தின்னு சொல்லி 2 அமினோ அமிலங்கள் இருக்குது. இது வந்து ஐ ஹெல்த்துக்கு வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஸோ அது வந்து எல்லோவில் தான் இருக்குது. ஸோ அதனால் எல்லோவும் சேர்த்து சாப்பிடும். ஓகே, முட்டையில் வந்து இவ்வளோ பலன்கள் இருக்குது. ஸோ அதனால் தாராளமாக எல்லோரும் முட்டையை எடுக்கலாம். முட்டை எடுக்கிறதுனால நமக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது. ஓகேங்களா? இந்த வீடியோவில் முட்டையை பற்றி நான் என்னென்ன டீட்டெயில்ஸ் சொல்லணும்னு நினச்சோமோ அது எல்லாமே முழுசாக சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். ஸோ புரிஞ்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் மற்றும் ஒரு முக்கியமான வீடியோவில் சந்திப்போம். மிக்க நன்றி.